கர்நாடக சட்டமன்றம் கூடுகிற கட்டடத்திற்கு பெயர் விதான் சௌதா என்று பெயர். அந்த விதான் சௌதா கட்டிடத்தை பெல்காமிலும் கட்டிவிட்டார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்ற கூட்டத்தை பெல்காமிலும் நடத்தி இது கர்நாடக மண் என்று காட்டுகிறான். பெருமாள் குடியிருக்கிற அந்த திருப்பதியை தமிழர்களுக்கு கேட்டோம், கிடைக்கவில்லை. ஆனால் அழகன் முருகன் குடியிருக்கிற திருத்தணி நமக்கு கிடைத்திருக்கிறது என்று கவித்துவமாக சொன்னார். ஆரியத்துக்கு மாற்றானது திராவிடம் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் ஆரியத்தினுடைய அந்த கருவறைக்குள்ளரையே புகுந்து ஆரியத்தினுடைய அந்த கூறுகளை அழிக்கிற வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழர்களை 11 பேரை பட்டம் தாணுப்பிள்ளை என்ற முதலமைச்சர் என்ற மலையாள இனவெறியன் காவல்துறை சுட்டு கொன்றது. 11 பேர் கொல்லப்பட்டார்கள். அதற்கு அடுத்து அங்கங்கே நடைபெற்ற போராட்டங்களை எல்லாம் இரத்த களரி ஆக்கினான். காவிரியில் மேற்கத்தாட்டில் அணை கட்டுவதற்கு ஒவ்வொரு கட்டமாக நகர்த்தி கொண்டு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தலையிட்டு விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கலாம். விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க கூடாது என்பது தமிழக அரசினுடைய வாதம். ஆனால் விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது. நம்மை பார்ப்பனர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். பார்ப்பனர்கள் சூழ்ச்சியும் மன்னர்கள் வீழ்ச்சியும் என்று நம்மிடம் சொல்லிக்கொண்டே தமிழர்களின் சங்கை அறுத்து கொண்டே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எதிரியான ஆரியத்தையும் துரோகியான திராவிடத்தையும் தோலை உரித்து காட்டியவர் எங்கள் தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள். தோலை உரித்திருக்கிறோம் ஆரியத்தின் திராவிடத்தையும். ஆயிரத்தி 1956 நவம்பர் 1ஆம் நாளை தமிழர் தாயகம் அமைந்த நாளாக, தமிழ்நாடு நாளாக, தமிழ்நாடு முழுக்க தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் பல்வேறு வடிவங்களில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை ஒட்டி செங்கிப்பட்டியில் நடக்கின்ற இந்த சிறப்பு கூட்டத்தினுடைய தலைவர், தலைமை செயற்குழு உறுப்பினர் தோழர் தென்னவன், எழுச்சி உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் நா வைகரை, உணர்ச்சி உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் தோழர் அருணபாரதி, பொதுக்குழு உறுப்பினர்கள் தோழர்கள் ரே கருணாநிதி காமராசு, ஒன்றிய குழு தோழர்கள் அருள்தாசு, மாரிமுத்து, ஆனந்து, மணியரசன், செபஸ்தியார், சுரேஷ், நன்றி உரை நவல இருக்கின்ற தோழர் பழமலை தேவன், செங்கிப்பட்டி வாழ் பொதுமக்கள், வணிகர்கள், மகளிர் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1940களில் இந்திய நிலமெங்கும் வெள்ளையனை வெளியேற்ற வேண்டும் என்று வீறு கொண்டு எழுந்த போராட்டம் ஆங்காங்கே நடந்து கொண்டிருந்த நேரம். ஆனால் தமிழ்நாட்டின் வடக்கெல்லையிலும் தெற்கெல்லையிலும் இந்த பகுதியை தமிழ்நாட்டோடு சேர் என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி கிளர்ந்தெழுந்து போராடினார்கள். தகிதகித்த போராட்டம் நடந்தது. திருப்பதியை தமிழ்நாட்டோடு சேர் என்று ஐயா மாப்போ சிவஞானம் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. கன்னியாகுமரியை, தேவிகுலத்தை, பீர்மேட்டை தமிழ்நாட்டோடு சேர் என்று மார்ஷல் நேசமணி தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழர்களை 11 பேரை பட்டம் தாணுப்பிள்ளை என்ற முதலமைச்சர் என்ற மலையாள இனவெறியன் காவல்துறை சுட்டு கொன்றது. 11 பேர் கொல்லப்பட்டார்கள். அதற்கு அடுத்து அங்கங்கே நடைபெற்ற போராட்டங்களை எல்லாம் இரத்த களரி ஆக்கினான். அவன் பெயர் சோசலிஸ்ட், பிரஜா சோசலிஸ்ட் என்ற கம்யூனிஸ்ட் தலைவனுடைய அந்த ஆட்சியில் தான் ஆங்காங்கு நடைபெற்ற அத்தனை போராட்டங்களை இரத்த களரி ஆக்கினான். போராட்டத்தை ஒருங்கிணைத்த தலைவர்களின் உடல் உறுப்புகளை ஊனப்படுத்தினான். அவன் பெயர் கம்யூனிஸ்ட். சுறுசுறுப்பாக மலையாள தமிழ் பகுதிகளை எல்லாம் தொழிலாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்த குப்புசாமி என்ற தலைவர் சுறுசுறுப்பாக ஒருங்கிணைத்து விட்டு வெளியே வருகிற போது மலையாள இனவெறியர்களும் காவல்துறையும் சேர்ந்து தாக்குகிறார்கள். அடுத்த ஊருக்கு போய் அடுத்த நாள் ஒருங்கிணைப்பு செய்கிறார், அங்கும் தாக்குகிறார்கள். இப்படி தாக்கி தாக்கி அவருக்கு பெயரே பட்ட பெயரே அடி வாங்கும் குப்புசாமி என்று ஆகிவிட்டது. ஆனாலும் அவர் ஒருங்கிணைப்பு பணியை நிறுத்தவில்லை.
மாறாக அவருடைய பேச்சாற்றலால் ஆங்காங்கே எழுச்சியை ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி அவரை ஒரு இடத்தில் நிக்க வச்சு தோழர்களே நாக்கை அறுத்து விட்டாங்க. மலையாள இனவெறியர்கள் நாக்கை அறுத்து விட்டிருக்கிறான். இப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்த பிறகுதான் இன்றைக்கு கும்மிடிப்பூண்டியில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாடு தாயகமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அதேபோல் மாப்போ சிவஞானம் தலைமையில் திருப்பதியை எங்களுக்கு தாருங்கள் என்ற போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், சிறை தடியடி என்று தகிதகித்த போராட்டமாக நடந்தது. அந்த போராட்டத்தில் சிறையிலேயே திருவாலங்காடு கோவிந்தசாமி என்பவரும் பழனி மாணிக்கம் என்பவரும் சிறையிலேயே மாண்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு உயிரீகம் செய்துதான் அந்த சென்னை நமக்கு கிடைத்தது, திருத்தணி நமக்கு கிடைத்தது. அந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்த கவிஞர் மங்களம் கிளார் சொன்னார், கேட்டது மாலவன் குன்றம், கிடைத்தது வேலவன் குன்றம். மாலவன் என்றால் பெருமாள் என்று பெயர், வேலவன் என்றால் அழகன் முருகன். பெருமாள் குடியிருக்கிற அந்த திருப்பதியை தமிழர்களுக்கு கேட்டோம், கிடைக்கவில்லை. ஆனால் அழகன் முருகன் குடியிருக்கிற திருத்தணி நமக்கு கிடைத்திருக்கிறது என்று கவித்துவமாக சொன்னார். இப்படிப்பட்ட கொடுமைகளையும் உயிர் தியாகங்களையும் ரத்தம் சிந்தி பெற்ற இந்த நாளை தமிழ்நாடு நாளாக இதை நாம் கொண்டாடக்கூடாது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறார். தோழர் அருணபாரதி விளக்கமாக அதை எடுத்து சொன்னார். முன்மொழிந்த நாள் ஒன்று, அது நிறைவேறிய நாள் ஒன்று. ஆனால் பிறந்தது ஒரு நாள். இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று தில்லுமுல்லை எவனாலை செய்து கொள்ள முடியுமா? இவருடைய அப்பா கூட பண்ணாத ஒரு செயலை அவர் செய்திருக்கிறார் என்ற செய்தியை சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று ஒரு துரோகத்தை யாராலும் செய்ய முடியாது என்ற நிலையில் இருக்கிற இந்த துரோகத்தை அழகாக செய்கிறார். அதுவும் இல்லாம அந்த நாளை, நவம்பர் 1ஆம் நாளை நாம் உள்ளாட்சி நாளாக கடைபிடிக்க வேண்டும் என்று அரசாணை போடுகிறார். இப்ப நவம்பர் 1ஆம் நாள் என்பது உள்ளாட்சி நாள், நாம் தமிழ்நாடு நாளாக கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். இந்த நாளை 2018ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு நாளாக அறிவித்திருக்கிறார். ஆனால் அந்த அறிவித்த அந்த அதிமுக கட்சியானது தனது அமைப்பில் அதை செயல்படுத்தி காட்ட வேண்டுமா வேண்டாமா? தமிழ்நாடு நாள் என்று எவ்வளவோ காலத்திற்கு பிறகு நமக்கு கிடைத்தது, அதை அறிவித்த கட்சி கூட செய்யவில்லை என்று சொன்னால் எப்படி இந்த மண் யாரால் ஆளப்பட்டிருக்கிறது என்று நாம் யோசிக்க வேண்டும். தமிழ் தேசியம் ஓரளவிற்கு எழுச்சி பெறுவதற்கு முன்பு வரை இந்த திராவிட கும்பல், ஈவேரா கும்பல் நம்மை பார்ப்பனர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். பார்ப்பனர்கள் சூழ்ச்சியும் மன்னர்கள் வீழ்ச்சியும் என்று நம்மிடம் சொல்லிக்கொண்டே தமிழர்களின் சங்கை அறுத்து கொண்டே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். RSS என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பினுடைய பத்திரிகையின் பெயர் ஆர்கனைசர். அந்த ஆர்கனைசர் என்ற பத்திரிகையினுடைய ஆசிரியர் தருண் விஜய். அவர் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மிகவும் சுயமரியாதைக்காரர்களாக இருக்கிறார்கள், அவர்களை நாம் வெல்லவே முடியவில்லை, நாம் விடுகிற அஸ்திரங்கள் அனைத்தும் பொய்த்து போகின்றன. ஆகவே இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் இந்துத்துவ வெறியூட்ட வேண்டும், அவர்களை இந்துத்துவத்தின் வேட்டை நாய்களாக மாற்ற வேண்டும். இதை நமது மாணவர் அமைப்பான ABVP-யால் முடியும் என்று சொல்கிறார். அப்படித்தான் இவர்களை நாம் வெல்ல முடியும் என்று சொல்கிறார். ஆரியத்திற்கும் தமிழ் இனத்திற்குமான போராட்டம் என்பது ஒரு 3000 ஆண்டுகால வரலாறு கொண்ட போராட்டம். ஆரியத்தை அவ்வப்போது வீழ்த்துவதற்கு இந்த மண்ணில் தமிழர் ஆன்மீக செம்மல்களும் அறிஞர்களும் தோன்றிக் கொண்டே இருந்திருக்கிறார்கள். ஓட ஓட ஆரியத்தை விரட்டிய மண் தமிழ் மண். அகத்தியர், அதற்கடுத்து சிவவாக்கியார், அதற்கடுத்து திருமூலர், அதற்கடுத்து சித்தர்கள், அதற்கடுத்து வள்ளலார், அதற்கடுத்து மறைமலை அடிகளார், தேவநேய பாவானார், அதற்கடுத்து ஆதித்தனார், அதற்கடுத்து ஐயா மாப்போ சிவஞானம், அதற்கடுத்து போராளி தலைவன் தமிழரசன், ஐயா புலவர் கலியபெருமாள், பாவலரேறு பெருஞ்சித்தனார். இவர்கள் எல்லாம் ஓட ஓட இந்த மண்ணில் ஆரியத்தை விரட்டி விரட்டி அடித்தவர்கள். எதிரியான ஆரியத்தையும் துரோகியான திராவிடத்தையும் தோலை உரித்து காட்டியவர் எங்கள் தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள். தோலை உரித்திருக்கிறோம் ஆரியத்தின் திராவிடத்தையும். இந்த கும்பல், திராவிட கும்பல் என்பது
5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த இனம் இரும்பை பயன்படுத்திய இனம், இரும்பு நாகரிகத்துக்கு சொந்தக்கார இனம் என்ற பெருமை பேசிய இந்த இனத்தை கேலி செய்த கும்பல் இந்த திராவிட கும்பல். கீழடி தமிழர் நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்று நாடாளுமன்றத்தில் புரட்டல் பேசுகிற கும்பல் இந்த திராவிட கும்பல். கொற்கை அகலாய்வை இன்று வரை வெளியிடாத கும்பல் இந்த திராவிட கும்பல். இந்த கும்பலை தொடர்ந்து அம்பலப்படுத்துகிற வேளையில் நாம் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கிறோம். தமிழ்நாட்டின் வளமான பகுதிகளை அண்டை மாநிலங்களிடம் இழந்திருக்கிறோம். ஆந்திராவிடம் திருப்பதி இழந்திருக்கிறோம், சித்தூரை இழந்திருக்கிறோம், வளமனேரி இழந்திருக்கிறோம், திருக்காலத்தை இழந்திருக்கிறோம். கர்நாடகாவிடம் கோலார் தங்கவேலை இழந்திருக்கிறோம், கொள்ளைகாலை இழந்திருக்கிறோம், பெங்களூரை இழந்திருக்கிறோம். கேரளாவிடம் தேவிகுலத்தை இழந்திருக்கிறோம், பீர்மேட்டை இழந்திருக்கிறோம், நெடுமாங்காட்டை இழந்திருக்கிறோம், நெய்யாற்றின்கரை இழந்திருக்கிறோம். கல்குளம், விளவங்கோடு, அகஸ்தீஸ்வரம் போன்ற தாலுகாக்களின் பகுதிகளை இழந்திருக்கிறோம். ஆனாலும் தமிழர்களுக்கென்று ஒரு தாயகம் கிடைத்த நாள் இந்த நவம்பர் 1. 1955 டிசம்பர் 16ஆம் நாள் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தினுடைய அறிக்கையின் மீதான விவாதம் நாடாளுமன்றத்தில் நடக்கிறது. அன்றைக்கு தமிழ்நாடு நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்தவர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவினாசி லிங்கம் செட்டியார், கோயம்புத்தூர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் அங்கே பேசிய பேச்சை படிக்கிற போது எவ்வளவு துரோகங்கள் இந்த இனம் சந்தித்திருக்கிறது, அந்த துரோகத்தை அவர் எப்படியெல்லாம் ஒன்று ஒன்றாக முதிர்ச்சியான முறையில் நாடாளுமன்றத்தில் பேசி வெளிக்கொண்டு வந்தார். நம்ம தமிழர் தாயகம் இப்பொழுது இருக்கிற தமிழர் தாயகம் அமைவதற்கு அவரெல்லாம் எப்படி பேசியிருக்கிறார் என்று படிக்கிற போது ரத்தம் கொதிக்கிறது தோழர்களே. தேவிகுளம், பீர்மேடு இந்த பகுதி சர்ச்சைக்குரிய பகுதியாக மாறப்போகிறது. அதற்கு அங்கே ஏற்கனவே மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தினுடைய அறிக்கை பொய் சொல்லுகிறது, பொய்யான ஒரு செய்தியை சொல்லுகிறது என்பதை எடுத்து காட்டுவதற்காக அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் சார்பில் 1931 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது, 41 நடத்தப்பட்டிருக்கிறது, 51 நடத்தப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய பொய்யான ஒரு அறிக்கை மாநில மறுசீரமைப்பு ஆணையம் கொடுத்திருக்கிறது என்பதற்கான உதாரணமாக நான் சொல்லுகிறேன். 1931ஆம் ஆண்டு தேவிகுலத்தில் தமிழர்கள் எண்ணிக்கை 51,730. அங்கே அந்த பகுதி தமிழர்களோட பகுதி இல்லைங்க, அது மலையாளிகளோட பகுதி, ஆகவே அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பொய்யான ஒரு அறிக்கையை கொடுக்குறான். அந்த அறிக்கையில் வழங்கப்பட்ட அந்த செய்தி என்ன என்று சொன்னால் 1931ஆம் ஆண்டு தமிழர்கள் 51,730 பேர், மலையாளிகள் 3,884 பேர். 41ஆம் ஆண்டு 10 வருஷம் கழிச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்த அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல தமிழர்களின் எண்ணிக்கை 53,074. முதல் வருஷம் 51,000, 53, 3,000 இருந்த மலையாளிகளோட எண்ணிக்கை 8,600 ஆயிடுது. 51ஆம் ஆண்டு 60,000 தமிழர்கள். அதாவது முதல் வருஷம் 31ஆம் வருஷம் 51, அதுக்கு அடுத்து 53, அதுக்கு அடுத்து 60,000. ஆனா மலையாளிகளின் எண்ணிக்கை 16,050, 4 மடங்கு அதிகமாக ஏறுகிறது. இந்த விவரங்களை எடுத்து சொல்லுகிறார் அவினாசி லிங்கம் செட்டியார். ஏன் என்று சொன்னால் வலுக்கட்டாயமாக தமிழர் பகுதிகளில் மலையாளிகள் குடியேற்றத்தை நடத்துகிறான் பட்டம் தானு பிள்ளை. வலுக்கட்டாயமாக சலுகைகள் அனுபவித்து 3,000 இருந்தது 20 வருடங்களில் 16,000 மாறுவது சீரான வளர்ச்சி அல்ல என்பதை அவினாசி லிங்கம் செட்டியார் எடுத்து காமிக்கிறார். அதற்கடுத்து மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிற ராமலிங்கம் செட்டியார் அவரும் கோயம்புத்தூரை சேர்ந்தவர், மிகப்பெரிய அரசியல் வல்லுனர், அரசமைப்பு சட்டம் உருவாவதற்கு கருத்துக்களை சொன்ன அறிவாளி, அவரும் கோயம்புத்தூர். இப்பொழுது கோயம்புத்தூர்ல ஒரு பாலத்துக்கு பேர் வச்சிருக்கிறான். இப்படிப்பட்ட தாயகத்தை மீட்பதற்காக பாஞ்சு நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்திய ஆளுமைகள் எல்லாம் இருக்கிறார்கள். எங்கள் தலைவர் ஐயா மணியரசன் போயிட்டு போது துரைசாமி பாலம் என்று வைத்து விடுங்கள் என்று சொன்னார், பெருந்தன்மையாக சொன்னார். இப்பேற்பட்ட ஆளுமைகள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்தியாவின் முதல் நிதியமைச்சராக இருந்தவர் கோயம்புத்தூரை சேர்ந்த RK சண்முகம் செட்டியார். இவ்வளவு ஆளுமைகள் இருக்கிற போது அங்கே அந்த பாலத்திற்கு GT அதாவது துரைசாமி பாலம் என்று வைக்க கூடாதான். சரி இருப்போம். இது போன்று ஒரு உணர்ச்சி பிளம்பான இந்த போராட்டத்தை தமிழ்நாடு எப்படி கண்டிருக்கிறது? ஒரு 70,000 சதுர கிலோமீட்டரை இழந்திருக்கிற இந்த நிலம், இந்த மண்ணினுடைய அரசாங்கம், இந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்?
எப்படியாவது எல்லையோரத்தில் மாற்று மாநிலத்தினுடைய உறுப்பினரான அந்த தமிழர்கள் படுகிற துன்பம் எப்படி இருக்கும், அந்த துன்பம் எப்படி என்று நினைத்து பார்த்தார்களா? கம்பி மேல் நடப்பது, கத்தி மேல் நடப்பது போன்று பீர்மேடு தமிழர்கள், நெடுமாங்காடு தமிழர்கள், நெய்யாற்றின் கரை தமிழர்கள் படுகிற துன்பம் நமக்கு தெரிய வேண்டாமா? இந்த அரசாங்கத்துக்கு தெரிய வேண்டாமா? ஏன் பெல்காம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, அது இப்பொழுது கர்நாடகத்துக்கு தான் சொந்தமாக இருக்கிறது. அந்த பகுதியில் இந்த பகுதி மராட்டியத்திற்கு பிரிய வேண்டும் என்ற அந்த கோரிக்கை 1956 வலுவாக இருக்கிறது. 1956 கர்நாடகத்திற்கு அந்த பெல்காம் பகுதி பிரிக்கப்படுகிற போது மராட்டியத்தை சேர்ந்த ஒரு வழக்கு போட்டார்கள். இன்று வரை உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே மராட்டியர்கள் பெரும்பான்மையாக மாநகராட்சி மன்ற உறுப்பினராக மாறிவிட்டார்கள். மாறிய பிறகு இந்த பெல்காம் பகுதி மராட்டியத்திற்கு சொந்தம் என்று பெல்காம் மாநகராட்சி மன்றத்தில் தீர்மானம் போட்டு விட்டார்கள். விளைவு என்ன தெரியுமா? கர்நாடக சட்டமன்றம் கூடுகிற கட்டடத்திற்கு பெயர் விதான் சௌதா என்று பெயர். அந்த விதான் சௌதா கட்டிடத்தை பெல்காமிலும் கட்டிவிட்டார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்ற கூட்டத்தை பெல்காமிலும் நடத்தி இது கர்நாடக மண் என்று காட்டுகிறான். ஒரு 70,000 சதுர கிலோமீட்டர் தாய் மண்ணை இழந்து விட்டிருக்கிறோம். 68%, 78%, 80% தமிழர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழ்ந்த நிலப்பரப்பில் ரத்தம் சிந்தி அந்த பகுதி தமிழர்கள் போராடி இருக்கிறார்கள். சர்ச்சைக்குரிய பகுதியாக அந்த பகுதியை மாற்றுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முயற்சி செய்திருக்க வேண்டுமா அல்லவா? தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கொள்கை என்னது? இதையெல்லாம் இருப்பதை காப்போம், இழந்ததை மீட்போம் என்று முழக்கத்தை முன்னிறுத்தி பேசிவிட்டு சென்றால் மட்டும் போதாது. ஒரு எழுச்சி பெறுகிற இந்த சூழ்நிலையில் இந்த இழந்த பகுதிகளை மீட்டே ஆக வேண்டும் என்ற அந்த முயற்சி நாம் எடுக்க வேண்டும். மீட்டே ஆக வேண்டும். ஒரு இன்னும் தீவிரமான ஒரு கட்டத்திற்கு வருகிற போது இந்த கோலார், தங்கவயல், கொள்ளேகாலம், வளமனேரி, சித்தூர் இது போன்ற பகுதிகளை எல்லாம், தேவிகுளம், பீர்மேடு இது போன்ற பகுதிகளை எல்லாம் தமிழர்கள் மீட்பதற்கு மன உறுதி பெற வேண்டும். அந்த நாள் தான் இந்த நாள். இவ்வளவு உயிர் தியாகம் நடந்திருக்கிறது, இரத்த களரி ஆகியிருக்கிறது என்று மட்டும் நாம் பேசிவிட்டு இந்த நாளை நினைவு கூறுகிற போது இந்த உணர்ச்சியோடு நாம் இருக்க வேண்டும். இப்பொழுது தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நிலைமை? நம்ம மற்ற தாயகத்தை இழந்த அந்த எல்லையோர தமிழர்களுக்கு ஏதும் செய்யவில்லை, அவர்கள் நாதியற்றவர்களாக மாறி போனதற்கு நாம் காரணம் என்ற செய்தியை சொல்லுகிற அதே வேளை இன்றைக்கு தமிழ்நாடு என்ன நிலைமை? நாங்கள் ஓசூரில் தமிழ்நாடு நாள் நடத்திவிட்டு வந்திருக்கிறோம். அந்த தமிழ்நாடு நாளை ஓசூரில் நடத்த விடக்கூடாத அளவிற்கு மொழி வெறியர்களினுடைய ஆதிக்கம் இருந்தது. எல்லாவற்றையும் முறியடித்து விட்டுத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். தமிழ்நாடு நாள்னு போடக்கூடாதுங்கிறான். உங்களுக்கு அனுமதிக்கு சிக்கலுங்கிறான். தமிழ்நாடு நாள்னு போடக்கூடாது. மாநகர் இதற்கு முன்பு 5 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் இருந்த தமிழர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு இல்லை. ஓசூரில் நான் சொன்னேன் அல்லவா, பெல்காமில் ஒரு தீர்மானம், இப்பொழுது பெங்களூரோட இணை என்று தீர்மானம் போடுவதற்கு அங்கு உள்ள ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி தயாராக இருக்கிறார்கள். ஏன்? அவர்கள் தாய்மொழி தெலுங்கு, கன்னடம். வாரம் ஒரு முறை தமிழ்நாட்டை ஆத்திரம் ஊட்டுகிற அறிக்கை விடுகிறார் அங்கு உள்ள துணை முதலமைச்சர் DK சிவகுமார். மேற்கேத்தாட்டில் அணையை கட்டி விடுவோம் என்று ஒரு ஆத்திரம் ஊட்டுகிற அறிக்கையை விட்டுக்கொண்டே இருக்கிறார். மேற்கேத்தாட் பகுதியில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை தேர்ந்தவருடைய அந்த எதிர்ப்பு அறிக்கை என்ன? அவர் கிடக்கட்ட தமிழ்நாடு முதலமைச்சருடைய எதிர்ப்பு அறிக்கை என்ன? 10 நாட்களுக்கு முன்பு கூட அந்த காங்கிரஸ் துணை முதலமைச்சர் DK சிவகுமார் வீட்டிற்கு சென்று விருந்து உண்டு விட்டு வருகிறார். இப்பொழுது இன்னைக்கு வந்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் ஒவ்வொரு கட்டமாக இந்த காவிரியை நகர்த்தி கொண்டிருக்கிறது. காவிரியில் மேற்கேத்தாட்டில் அணை கட்டுவதற்கு ஒவ்வொரு கட்டமாக நகர்த்தி கொண்டு இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தலையிட்டு விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கலாம். விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க கூடாது என்பது தமிழக அரசினுடைய வாதம். ஆனால் விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. ஏற்கனவே காவிரி மேலாண்மை வாரியத்தினுடைய பல் பிடுங்கப்பட்டு விட்டது.
காவிரி ஒழுங்காற்றுக்குழுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. தமிழ்நாடு அரசாங்கம் உரியவாறு காவிரி மேலாண்மை வாரியம் வேண்டும் என்று கேட்கவே இல்லையே. ஏற்கனவே காவிரி மேலாண்மை வாரியத்திடம் ஒன்றுமில்லை, ஒழுங்காற்று வாரியத்திடமும் ஒன்றுமில்லை. இந்திய அரசு நமக்கு பாதகமான சூழலில் இருக்கிறது. இந்த நேரத்தில் விரிவான திட்ட அறிக்கையை நீங்கள் தயாரிப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது என்று சொன்னால் தமிழர்கள் இந்நேரம் கொந்தளித்திருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்கிறாய் அப்படி என்று தமிழ்நாடு முழுக்க கொந்தளிக்கவில்லை என்று சொன்னாலும் காவிரி டெல்டா தமிழர்கள் என்று கொந்தளித்திருக்க வேண்டும். காவிரியை பற்றி கவிஞர் தனியை செல்வன் சொல்லுவார், காவிரியால் பால் சுரக்கும் அமுத கிண்ணம், அதன் கலனி எங்கும் நெல் விளையும் மஞ்சள் வண்ணம், பூ விரிந்து குலைதல்லும் வாழைக்காடு, மூங்கில் புதர் போல செங்கரும்பு விளையும் நாடு, தாயிருந்து ஊட்டுகின்ற அமுதை போல தஞ்சை தமிழகத்தின் பசி தீர்க்கும் தன் கையாலே என்று சொன்னார். அப்பேற்பட்ட அந்த காவிரியை குட்டுயிரும் கொலையுருமாக ஆக்கியவர்கள் இந்த திராவிட கும்பல்கள். இன்றைக்கு 6வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறது. 6வது முறையாக. 5 முறை அவர் அப்பா முதலமைச்சராக இருந்தார். அவர் அப்பா முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் காவிரியில் சட்டவிரோதமாக அணைகள் கட்டப்பட்டன. சட்டவிரோதமாக அங்கு அணைகள் கட்டப்பட்டிருந்தாலும் தமிழ்நாடு அரசினுடைய அனுமதி பரிபூர்ணமாக இருந்திருக்கிறது. காவிரி கொண்டான் அவருக்கு தலைவர், அவருக்கு பட்டம். இப்படிப்பட்ட காவிரியை காவு கொடுத்தவனுடைய மகன் இன்றைக்கு முதலமைச்சர். சட்டவிரோத அணைகள், கபினி சட்டவிரோத அணை, கேரங்கி சட்டவிரோத அணை, ஹேமாவதி, லட்சுமண தீர்த்தம், இதையெல்லாம் சட்டவிரோத அணைகள். கிருஷ்ணராஜசாகர் அணை மட்டும்தான் சட்ட ரீதியாக கட்டப்பட்ட அணை. மற்ற அனைத்து அணைகளும் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அணை. இப்பொழுது வெள்ள காலங்களில் கசிந்து வருகிறது. அந்த தண்ணீரையும் தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைக்கு ஒவ்வொரு கட்டமாக அவர்கள் லாபி செய்கிறார்கள். லாபி செய்பவன் வெற்றி அடைய வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் விரும்புகிறார். அவர்களுக்காக இந்த காங்கிரஸ் அரசாங்கம் அங்கே வெற்றி பெற வேண்டும், டி.கே. சிவகுமார் தனிப்பட்ட முறையில் அங்கே வெற்றி பெற வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் கவனம் எடுத்து போய் பரப்புரை நடத்தினார். அந்த பகுதியில் உள்ள தமிழர்கள் எல்லாம் நீங்க காங்கிரசுக்கு வாக்களிங்க அப்படின்னு காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற பதவியை அனுபவித்துக் கொண்டு தமிழினத்தினுடைய ஒரு ஜீவாதாரமான காவிரி உரிமை மறுக்கிற அந்த நபர்களுக்கு கையாளாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வெட்கப்பட வேண்டும், வெட்கப்படணும். ஒரு 15 நாள் 20 நாட்களுக்கு ஒரு முறை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், டி.கே. சிவகுமார் சந்திப்பு நடக்கிறதா இல்லையா? எல்லையோரங்களில் இருக்கிற தமிழர்கள், தமிழ்நாட்டுக்கு உட்பட்ட தமிழர்கள் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு துன்பமான ஒரு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது தோழர் அருணபாரதி அவர்கள் விரிவாக அந்த எஸ்ஐஆரை பற்றி விரிவாக சொன்னார். அது நாங்கள் எதிர்க்கலையாம். தமிழ்நாடு அரசாங்கம் அழுகுறான், ஒப்பாரி வைக்கிறான். ஆனால் இந்த விஷயத்தை நாங்கள் எதிர்க்கலை. ஆனால் அவகாசம் 1 மாதம் கொடுத்ததான் தவறுங்கிறான். எப்படி பாருங்க, எல்லாத்துலையும் பம்மாத்து காட்டுவது போலவே, எல்லாத்துக்கும் சால்ஜாப்பு காட்டுவது போலவே இதில் நாங்கள் இந்த எஸ்ஐஆர் சீர்திருத்தத்தை ஏற்கிறோம், ஆனால் அவகாசம் வேண்டும் என்று கேட்கிறார். இப்போ 1 மாதம் அவகாசம், உண்மையிலேயே அது முடியாது. 3 மாதம் அவகாசம் கொடுத்துட்டா எல்லா வெளிமாநிலத்தவரையும் இங்கே வாக்காளர் ஆக்கிடலாமா? சட்டவிரோதம் தான். ஒரு வகையில் உண்மையில் வாதாடி இருந்தால் இது சட்டவிரோதம். இன்னொரு வாதம் வைக்கப்படுகிறது, இந்த வாக்காளர் சரிபார்ப்பு இந்த வேலையை தேர்தல் ஆணையம் செய்வதற்கு எந்த உரிமையும் இல்லை, அது உள்துறை அமைச்சகம் தான் செய்ய வேண்டும் என்று கூட்டணி கட்சிகள், அது ஒரு புரட்சிகர கட்சி, அந்த கூட்டணி கட்சிகள் ஒரு வாதம் வைக்கிறாங்க. அந்த உள்துறை அமைச்சகம் செய்வதற்கு என்ன பிரச்சனை? இப்ப தேர்தல் ஆணையம் செய்வதற்கு பதிலாக உள்துறை ஆணையம் செஞ்சுட்டு போறான். எப்பொழுதுமே தமிழ் இனத்தினுடைய அந்த கூறுகளை அளிப்பதில் முன் வரிசையில் நிற்பவர்கள் திராவிடர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்க்கவே இல்லை. 2 வாதத்தின் அடிப்படையில் தான் தமிழக அரசு இது கொஞ்சம் அப்படின்னு சொல்லி இப்படின்னு சொல்லி முனகுறாங்க. தமிழ் தேசிய பேரியக்கம் சொல்லுகிறது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 21வது பிரிவு உயிர் வாழும் உரிமையை சொல்லுகிறது. யார் வேணாலும் எங்க வேணாலும் வாழலாங்கிற அந்த உரிமையை சொல்லுகிறது.
1956 நவம்பர் 1 மொழிவழி மாநில இந்த சட்டம் இருக்குல்ல, லிங்குவிஸ்டிக் ஆக்ட் என்பது சொல்றோம்ல, இது ஏன் ஒரு மாநிலத்துக்கு உட்பட்ட இந்த மக்கள் தங்களுடைய வேலை வாய்ப்பை, தங்களுடைய பொருளாதார உயர்வை, தங்களுடைய பண்பாட்டை, தங்களுடைய வரலாற்றை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உண்மையின் அடிப்படையில் தான் இந்த 1956 நவம்பர் 1 உயிர் வாழலாம், வந்து வாழலாம் கூட வச்சுக்கோங்க. ஓட்டுரிமை எப்படி கொடுக்கிறது? இது தமிழ் தேசிய பேரியக்கத்தின் கொள்கை. வெளி மாநிலத்தவருக்கு ஓட்டு கொடுக்க கூடாது, ஓட்டுரிமை கொடுக்க கூடாது என்பது தமிழ் தேசிய பேரியக்கத்தின் கொள்கை. தமிழக அரசுடைய கொள்கை என்ன? ஸ்டாலின் கொள்கை என்ன? சொல்லு பார்ப்போம். எதிர்க்கிறையா ஆதரிக்கிறையா? ஆதரிப்பதற்கு அப்படியே கொஞ்சம் பின்னாடி தயங்கி வந்து ஆதரிப்பது. அவகாசம் இல்லைன்னு சொல்றதும், உள்துறை அமைச்சர் தான் இதை செய்யணும்னு சொல்றது எதிர்ப்பா? ஒரு மானம் உள்ளவன் செய்வான் அந்த மாதிரி வேலைய? இது ஒரு அரசாங்கத்தை கையில் வைத்திருக்கிறது. இவர் சொல்றாரு ஆரியத்திற்கு மாற்றானது திராவிடம். நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே. கல்வித்துறையில் உலகளாவிய புகழ் பெற்றவர் ஜவஹர் நேசன் என்பவர், உலகளாவிய புகழ் பெற்றவர். அவர் தமிழ்நாடு கல்வி கொள்கையை வகுப்பதற்காக அந்த குழுவுடைய தலைவராக இருந்தார். அவரை நீக்குவதற்கு எவ்வளவு குடைச்சல் கொடுத்தீர்கள். நீங்கள் நெஞ்சில் கை வைத்துக் கொண்டு ஜவஹர் நேசனை நினைத்துக் கொண்டே சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் ஆரியத்துக்கு மாற்றானது திராவிடம் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் ஆரியத்தினுடைய அந்த கருவறைக்குள்ளரையே புகுந்து ஆரியத்தினுடைய அந்த கூறுகளை அழிக்கிற வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஆற்றலுக்கு உட்பட்டு செய்து கொண்டிருக்கிறோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தஞ்சை ராஜராஜன் காலத்தில் குடமுழுக்கில் தமிழில் முழங்கியதை எங்கள் ஐயா, எங்கள் தலைவர் மணியரசன் காலத்தில் தமிழில் முழங்க வைத்தோம். ஆரியத்திற்கு எதிரான வேலையை தொடர்ந்து நாங்கள் எங்கள் சக்திக்கு உட்பட்டு, பெரிய அளவில் நாங்கள் பேசல, எங்கள் சக்திக்கு உட்பட்டு நாங்கள் ஆரியத்தை எதிர்த்திருக்கிறோம். ஆரிய எதிர்ப்பு என்பது ஒரு பம்மாத்து சால்ஜாப்பு என்பதற்கான ஒரு உதாரணமாக இருக்கிறது. இப்படி தமிழ்நாடு எல்லா வகையிலும் ஒரு தோல்வி அடைந்த ஒரு நிலைக்கு கொண்டுகிட்டு போயிட்டே இருக்கிறான். தோல்வி அடைந்த நிலைக்கு கொண்டு சென்று கொண்டே இருக்க. இவங்களுக்கெல்லாம் எந்த கவலையும் இல்லை. இந்த டிபிஆர் வந்த பிறகு அடுத்தாப்புல இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தையும் சரி கட்டுவான். காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு ஏதோ கொஞ்சம் இருக்கிறது. அந்த வாரியம் என்பது ஏற்கனவே பல்லில்லாத சிங்கம் என்று தலைவர் மணியரசன் சொல்லுவார். சிங்கம்னா பயப்படுவோம்ல, கடிச்சு கப்பி தூக்கிட்டு போயிடும். பல்லு இல்லாத சிங்கத்தை கண்டு பயப்படுவோமா? அப்படித்தான் இருக்கிறது. இதை இந்தியா முழுக்க தெரிய வைக்க முயற்சி நடக்கிறது. இந்த ஆணையத்திற்கு ஒன்றுமில்லை என்று ஆனால் தமிழருடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுது? தமிழ்நாட்டினுடைய 80% மக்கள் இதை குடிநீராகவும் பாசன நீராகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த சமூகம் ஒரு தோல்வி அடைந்த சமூகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு தோல்வி அடைந்த சமூகத்தை நோக்கி. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற இந்த நேரத்தில் இந்த தமிழ்நாடு நாளை சிறப்பாக எடுத்து நடத்திய செங்கிப்பட்டி தமிழ் தேசிய பேரியக்க தோழர்களுக்கு எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.